இல்ல பத்திரிகை நண்பர்களா பாராட்டி ஆக வேண்டும். காரணம் நம்ம எல்லாம் பிரஸ் மீட்ல பேசுவான்னு இன்னைக்கு உண்மையாலும் உங்களை பாராட்டணும்னா, எல்லோருமே இன்னைக்கு நிறைய பேர் மாலை போட்டிருக்கீங்க, சாமி மாலை போட்டிருக்கீங்க, நிறைய பேர் செருப்பு இல்லை, நிறைய பேர் செருப்பு போட்டிருக்கீங்க. காலையில இருந்து பார்க்கிறோம், எல்லா இடத்திலும் தண்ணிக்குள் உண்மையாலுமே இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளா இருக்கிறீங்க. அதனால செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது இல்லாமல், காலையிலிருந்து ஒரு இடமாக பார்த்துக்கிட்டே வரோம். விழுப்புரம், கடலூர், ஒரு பகுதியாக பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. கிராமப்புறத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் கிராமப்புறத்துல தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பாக இந்த புயல்ல நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கு. உப்பள தொழில் ஆரம்பித்து இறால் பண்ணை தொழிலிருந்து விவசாயம் எப்பொழுதுமே வழக்கம் போல நெற்பயிர் எல்லாமே இன்னைக்கு 6 அடி 8 அடி தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கு. அதுவும் கடலூர்ல இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறுடைய அதிக நீர் வரத்து வீடுகள் எல்லாத்தையுமே அடிச்சு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேல தண்ணி ஃப்ரிட்ஜில இருந்து டிவியில இருந்து எல்லாமே நாசமாயிருக்கு. 2-3 ஆண்டுகள் அவருடைய சம்பாதனை எல்லாமே ஒரு வெள்ளத்துல போயிடுச்சு. ஒரு பக்கம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாங்க, எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை வந்துவிட்டது. இந்த மழை எல்லா இடத்துலயும் இந்தியா முழுவதும் அப்படித்தாங்க வருது. இந்த வானிலை மாற்றம் காரணமாக அதிகமான மழை ஒரே நேரத்தில் பெய்தது. ஆனா எங்களுடைய கேள்வி, அரசு எந்த விதமான முன்ஜாக்கிரதை விஷயங்களை நீங்க கையெடுத்தீங்க?